உனக்கு புரியலன்னா அதுக்குன்னு என்னைய குழப்புவியா? இப்போ உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை மாமி. ஒருவேளை சாப்பாட்டுக்கே பிரச்சனையா இருக்கு. அதான் உன்கிட்ட அரிசி கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கடனா? எங்கிட்டியா? கடன் வாங்குறதுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லையே. என்னது? பொண்ணு இல்ல மாமி. இப்ப நான் வறுமையோட கோர பிடியில சிக்கி தவிக்கிறேன். கொஞ்சம் மளிகை சாமான் இருந்தா எனக்கு கடனா கூட. ஏண்டி, நானே ஊர் பூரா ஓசி வாங்கி காலம் தள்ளுறவ, எங்கிட்டே கடன் கேக்குறியே, இது உனக்கே நியாயமா? மாமி, நான் நல்லா இருந்தப்போ என்கிட்ட நாள் தவறாம ஓசி வாங்கிட்டு இப்ப நீ இப்படி பேசுறியே, இது உனக்கே நியாயமா மாமி? இல்லன்னு தானே நான் உன்கிட்ட கடன் கேட்டு வந்தேன். ஏண்டி, உன் கை கால நல்லா தானே இருக்கு. உன்கிட்ட நான் கடன் வாங்கணுங்கிறதுக்காக என் கையை காலை உடைச்சுக்க முடியுமா? நீ இந்த கொழுப்பு கொண்டு குறைச்சலே இல்ல, எங்கேயாவது போய் உடைச்சு சாப்பிட வேண்டியது தானே. இந்த குளத்துல போனா எனக்கு யார் மாமி வேலை தருவாங்க? ஏன் தர மாட்டாங்க? வீட்டு வேலைக்கு இதுதாடி பொருத்தமான கெட்டப்பு. போய் 4-5 வீட்டுல 10 பாத்திரம் தேய். ஏன் 6-7 வீட்டுல 8 பாத்திரம் தேய்ச்சா ஒத்துக்க மாட்டாங்களா? வாய் 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 வாய், இந்த வாயால தாடி நீ வீணா போற. தோபர் மாமி, நான் உன்கிட்ட கடன் வாங்க வந்தேன், சாபம் வாங்க ஒண்ணும் வரல. ஒழுங்கா எனக்கு அரிசி பருப்பு கடனா கொடு. இத பாருடி, நீ காளை மாட்டுக்கிட்ட பால் கறந்துடலாம், ஆனா இந்த மாமி கிட்ட கடன் நீ வாங்கவே முடியாது. நீ என்னதான் என்ன புரட்டி போட்டு அடிச்சாலும் என்கிட்ட எதுவுமே இல்லடி. அடி பாவி மாமி, நீ என்கிட்ட ஓசி வாங்கினது எல்லாம் திருப்பி கொடுத்தாலே நான் 1 வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடுவேன். அதெல்லாம் மறந்துட்டு இப்ப நன்றி இல்லாம பேசுறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் நன்னா தாண்டி இருக்கேன், நீ தான் நாசமா போயிட்ட. மாமியார மதிக்காம புருஷனுக்கு அடங்காம ஆட்டம் போட்ட. இப்ப அதனோட பலன் தான் இப்படி என் வீட்டு வாசல்ல வந்து கையேதி நிக்கிற. இத பாருடி, ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருக்கும்போது கண்ணு குட்டியா துள்ளி விளையாடலாம், அது தப்பே இல்ல. ஆனா புகுந்த வீட்டுக்கு போயிட்டா அவ கழுதையா மாறிடணும், எல்லா சுமையும் தாங்கணும், எவ்வளவு அடிச்சாலும் வாங்கணும். அப்பதான் அவளும் நன்னா இருப்பா, அவ போற குடும்பமும் நன்னா இருக்கும். ஆனா நீ அப்படியே நடந்துட்ட. என்ன திமிரு! அந்த திமிருக்கு கிடைச்ச தண்டனை தாண்டி இது. நன்ன அனுபவி. போது மாமி, வாய மூடு. தண்ணி கொடுத்துன கூட்டிட்டு போன என் புருஷன் தண்ணியோடவே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சு என்னை தவிக்க விட்டுட்டாரு. சரி, என் மாமியாவது எனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நான் உன்னை நம்பி வந்தா நீ என்ன அவமானப்படுத்துறியா? நல்லா இருக்க மாட்ட மாமி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கு ஓசி கொடுத்தனா பிச்சைக்காரி மாதிரி நிக்கிற, ஓசி வாங்கியே பழப்ப நடத்துற நீ பெரிய அப்பா டக்கர் மாதிரி என்ன கேவலப்படுத்துறியா? ஏய் மாமி, இந்த கௌசல்யாவோட நிலைமை சீக்கிரமே மாறும். மவளே, அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன் நீ உன்னை. தபார், என் வயித்தச்சில் உன்னை சும்மாவே விடாதுரி. சும்மா விடாதுனா ஏதாவது செலவு காசு கொடுத்தாங்க. வீடு விடா போய் கையேந்திர மூதேவி. ஏய், ஆணவத்துல ஆடி நீ தாண்டி இப்ப கையேந்து நிக்கிற. ஏய், ரோட்டுக்கு வாடி, உன்னை தெருவா அடிச்சு ஓட விடுறேன். நன்றி கெட்டவளே, மானம் கெட்டவளே, ரோஷம் கெட்டவளே, வெக்கம் கெட்டவளே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி. படிப்பா, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. டென்ஷன்ல பாத்திரத்தை விட்டுட்டு போயிட்டா. அடச்சே, இது ஊ பாத்திரம் தாடி, வாசல்ல கவுத்து வச்சிருந்த. ஓசி உன்ன அழகாத. மாதவனுக்கு போன் பண்ணுவோம். ஹலோ. மாதவா, கௌசல்யா வந்தா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்ட. அவளை நல்லா அவமானப்படுத்தி தான் அனுப்புறீங்க? ஆமா மாதவா, நீ சொன்னதாலதான் அப்படி பண்ண. பாவ கௌசல்யா எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டா தெரியுமா? பரட்ட மாமி, நல்லா கஷ்டப்பட்டோம். அப்பதான் அவ திருந்துவா, அதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னவோப்பா, சீக்கிரமா இந்த பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வா. கௌசல்யாவை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசு கேட்க மாட்டேங்கிறதுப்பா. எனக்கு மட்டும் கேக்குதானே? இப்படிலாம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அவளும் அம்மாவும் நல்லா திருந்துவாங்க. மாதவா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். என்ன? இந்த பக்கம் வந்தீனா ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போயேன். எதுக்கு? நடிச்சதுக்கு கூலியா? சீச்சி, வழக்கம் போல ஓசிதான். உலகமே திருந்தாலும் நீங்க திருந்த மாட்டீங்க. சரி சரி, தரேன் தரேன். ஒழுங்கா பெருக்குமா, பார்த்து பெருக்குங்க.
மேடம் மேடம் ஹலோ மேடம் என்ன பண்றீங்க? தூங்குறேன். தூங்குறீங்களா? ஆமா, தூக்கம் வந்தது, தூங்குறேன். மற்றவங்க எல்லாம் ஏப்ப வந்தா தூங்குவாங்களா? எல்லாரும் தூக்கம் வந்தாதான் தூங்குவாங்க. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் எழுப்பி கேக்குற? இத பாரு, இந்த திமிரு தலா விட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா போய் பெருக்கி சுத்தம் பண்ணு போ. சார், என்ன சார் இம்சையா இருக்கு? ராத்திரிலயும் 10-12 மணி வரைக்கும் வேலை வாங்குறீங்க, பகல்லயே ரெஸ்ட் எடுக்க விடாம வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. இத பாரு, இப்பதான் ஆபீஸ்ல கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வரேன். 10 நாள்ல நீ கட்டின பணத்தை விட அதிகமா செலவு பண்ண வச்சிருக்க. அப்படியா? அப்படின்னா என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்களா? எக்ஸ்ட்ரா செலவான பணத்தை எல்லாம் எப்படி கழிக்கிறது? அதுக்கு தான் உன்னை வேலை வாங்குறேன். அட நீங்க வேற சார். இந்த பாருங்க சார், என்னால இனிமே எந்த வேலையும் செய்ய முடியாது. முடியாதுன்னா தலைவரை அடிச்சுட்டேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். தலைவரா? அவ யார் சார்? நான் தாம்மா. என்ன ஓட ஓட அடிச்சேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யோ, நான் எப்பயா ஒன்னு அடிச்சேன்? நீ அடிக்கல, என்ன நானே அடிச்சுக்கிட்டு நீ அடிச்சேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யோ, இப்படி எல்லாம் திருக்கோஸ் வேலை பண்ணுவியா நீ? ஐயோ, நான் சொன்ன வேலையை நீ செய்யலைன்னா நான் சொன்ன வேலையை நான் செஞ்சிருவேன். என்ன வேலை வேணாலும் செய்வியா? நிச்சயமா செய்வேன். அப்ப இந்த நீயே பெருக்கு. கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசுற உன்ன இது. ஐயோ ஐயோ, எதுக்கே கட்டை எடுத்துட்டு வர? இந்த கட்டையால என்ன நானே அடிச்சுக்கிட்டு நீதான் அடிச்சேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார், நானே பெருக்கிறேன். இந்த கட்டையை கொடுங்க. கொடுங்க சார். ஒழுங்கா வச்சுக்கிறேன், கொடுங்க. நீங்க போங்க சார். மாதம் எதுக்கு இந்த நேரத்துக்கு போன் பண்றான்? ஹலோ சார், என்ன சார், அனாதை இல்லத்துல செட்டில் ஆயிட்டீங்களா? யோ, எனக்கு என்ன தலை இழுத்தா? நான் இதுக்கு அனாதை இல்லத்துல போய் செட்டில் ஆகணும்? ஐயோ, அது இல்ல சார், அங்க போய் தலைவரா செட்டில் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். அதுவா, பக்காவா செட்டில் ஆயிட்டேன். எங்க அம்மா உங்களை கண்டுபிடிக்கலையே? அது எப்படி? என்ன பார்த்த உடனே குலோத்துங்க மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு கேட்டாங்களே. நான் தான் பெரிய நடிகனாச்சே. சித்தப்பா பெரியப்பான்னு கதை விட்டு ஒரு மாதிரி அவங்களே ஏமாத்திட்டேன். சரி, இப்ப அம்மா என்ன பண்றாங்க? பெருக்குறாங்க. பெருக்குறாங்களா? அவங்க ஏற்கனவே பெருத்து போய் தான் இருக்காங்க. அது அப்படி இல்ல மாதவன், இந்த ஏரியாவை பெருக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். ஓஹோ, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாம் கொடுக்காதீங்க சார். மாதவன், தங்கத்தை உருக்கினாதான் நகை பண்ண முடியும். இரும்ப காய்ச்சி அடி அடின்னு அடிச்சாதான் சுத்தி கத்தி எல்லாம் பண்ண முடியும். உங்க அம்மாவும் அந்த மாதிரி தானே. கொஞ்சம் ரஃபா ஹேண்டில் பண்ணாதான் நீ நினைச்ச வழிக்கு அவங்க வருவாங்க. கவலையே படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறீங்க. என்ன மாதவா, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு நான் இங்க உங்க அம்மாவை டீல் பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாம அங்க கௌசல்யாவை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நீ ரெடியாரு. ஓகே? ஓகே சார், ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஒரு ஜோக்கர் போடுறா. அது எப்படி பாஸ், என்னைய நான் தூக்கி போட முடியும்? எப்படி ஜோக்கு? அப்படியே வாயிலே அடிச்சு வச்சுருவேன். கார்டுல ஜோக்கர் போடுறா. கார்டுல ஜோக்கர்லாம் இருக்காது பாஸ், சிங்கம் புலி கரடி தான் இருக்கும். சர்க்கஸ்ல கூட தான் சிங்கம் புலி கரடிலாம் இருக்கும், ஆனா அங்க ஜோக்கர் இருப்பானே. இருக்கணுமா? ஜோக்கர் போடு. என்ன பண்றீங்க? என்ன என்ன வீட்டுக்குள்ள சீட்டெல்லாம் விளையாடிட்டு என்ன இதெல்லாம்? ஐயோ ஐயோ, என்னங்க என்ன இதுங்க, தண்ணி எல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க. கௌசல்யா, நீ லூசா? எதை பார்த்தாலும் என்ன இது, எதை பார்த்தாலும் என்ன இது கேக்குற? இதெல்லாம் என்னன்னு தெரியாத உங்களுக்கு? சரக்கு. என்னங்க பகல்லே குடிச்சிருக்கீங்களா நீங்க? நீ தான் ராத்திரில குடிச்சா தள்ள கல்ல போட்டு கொன்றுவன்னு சொன்ன, அதான் பகல்லே ஏத்தினேன். ஐயோ, ஏங்க இப்படி கேட்டு குட்டிச்சவரா போறீங்க? ஒரு டிடெக்டிவ் ஆபீசரா கண்ணியமா கௌரவமா இருந்தீங்க. மடி பக்கத்துல உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு.
ஏய் நீ சொன்னிய கண்ணியம் கௌரவம் அது மட்டும் இல்ல மானம் மரியாதை எல்லாம் போச்சு. கரெக்ட். அதாவது குடி குடும்பத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என் குடும்பம் என்ன கெடுத்து குடிகாரன் ஆக்கிடுச்சு. ஆமா, நானும் உங்க அம்மாவை தான் உங்களை குடிக்க சொன்னமா, இல்ல இந்த குப்பத்துல வந்து இப்படி கும்மி அடிக்க சொன்னமா? ஏய் பேசாத. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு உனக்கு தெரியும். அப்புறம் நாங்க சொன்னோமான்னு கேக்குற ஆச்சாரியோட பாத்துக்கோ. ஏன் வெளியே போ. மேடம் பாஸ் ரொம்ப கோபமா இருக்கு, டக்குன்னு எழுந்து போயிடுங்க, அடிச்சிட போறாரு. ஏ கருங்காலி பயலே, நாகாலி பயலே, நீ குடிச்சு கெட்டது மட்டும் இல்லாம என் புருஷனை சேர்த்து கிடக்குறியாடா? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. உன்ன நாளோடி நல்ல வேலையில தான் இவன் எனக்கு சிஷ்யன். ஆனா சரக்கடிக்கிறதுல இவன் தான் எனக்கு குரு. புரியுதா? குருவை சிஷ்யன் முன்னாடி அடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாத்துக்கோ. தேங்க்யூ பாஸ். காரி துப்பிக்கோ. இந்தாமா கொஞ்சம் வெளில வாமா. அதான் வந்துட்டேங்க, வந்துட்டேன். என்ன பாஸ், என்ன துப்புறன்னு பாயில துப்பிட்டு போயிட்டாங்க இப்படி? அதான் அந்த காலத்துல ஒரு முனிவர் சொன்னாரு, என்ன துப்பா இருக்கு துப்பாய. என்னம்மா பணத்தை எப்ப தர போற? வாடகை பணமா? இப்பதானே குடி வந்தோம், அதுக்குள்ள 1 மாசம் ஆயிடுச்சா? என்னம்மா நீ அட்வான்ஸ் பணத்தை கேக்குறேன், பாதி தானே கொடுத்த, மீதி பணத்தை எப்ப தர போற? சீக்கிரமே கொடுத்துறேங்க. சீக்கிரம்னா எப்ப? 6 மாசம் கழிச்சா? இல்லங்க, 2-3 நாளைக்கு கொடுத்துறேன். அவ்வளவுதான் உனக்கு டைம். அதுக்குள்ள குடுக்கல காலி பண்ண வேண்டியதுதான் ஊட்ட, தெரிஞ்சுக்க. ஆமா. ஐயோ 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 ஐயோ, இத நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? எவங்க கிட்ட சொல்லுவேன்? இங்க இருக்கியா? என்கிட்ட சொல்லு. என்ன விஷயம்? வந்தது யாரு? ஹவுஸ் ஓனர் பொம்பளை. ஹவுஸ் ஓனர் ஆம்பளை தானே இருக்கணும். ஆம்பளையா? என்னங்க நீங்க தானங்க வந்த புதுசுல ஹவுஸ் ஓனர் பொம்பளைன்னு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்க. யாரு இந்த தண்ணி புடவை சுத்துற மாதிரி இருக்கு, அந்த பொம்பளையா? ஆமாடா, பக்கெட் வாயா. என்ன திட்டினா சந்தோஷமா வேணுமா அவளுக்கு? அட்வான்ஸ் பணத்துல ஏதோ பாக்கி வச்சிருக்கீங்கல்ல, அத கேட்டுட்டு போக தான் வந்தாங்க. அது வரும்போது தரேன்னு சொல்லு. நாளைக்கு அவங்க வராங்களா? தரீங்களா? பணம் வரும்போது தரேன்னு சொல்ல. உங்க கையில என்னைக்கு பணம் வராது? அம்மா வாசல் நிலவு வந்தாலும் வரும், ஆயா சுட்டா ஆமா வடையில முதல்ல வந்தாலும் வரும். ரைமிங் நல்லா வருது, ஆனா மீனிங்ல அர்த்தம் தப்பா வருது. 2 பேர் இப்படியே பேசினா அப்புறம் என் வாயில நல்லா வரும் சொல்லு. ஏன் புலம்புற? என்னாச்சு? பாருங்க, அவங்க ஒண்ணும் கடன் கேட்கல, நாம கொடுக்க வேண்டிய பாக்கி பணத்தை தான் கேக்குறாங்க. 2 நாள்ல கொடுக்கலனா வீட்டை காலி பண்ணணுமா? அப்படியே சொல்லிட்டாங்களா? சரி காலி பண்ணுவோம். ஆமாங்க, முதல்ல அதை செய்யுங்க. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம வீடா? அது இனிமே நம்ம வீடு இல்லடே, அது எங்க அம்மா வீடு. அவங்க கதவு கேட்டெல்லாம் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. தெரியாத உனக்கு? ஐயோ எனக்கு அப்ப காலி பண்ணிட்டு நம்ம எங்க போறது? அது நமக்கு ஏதாவது கோவில் வாசல் குளத்தாங்கரை ஏதாவது இருக்கும், அங்க போய் தங்கிப்போம். ஐயோ ஏங்க நீங்க இப்படி மட்டமா யோசிக்கிறீங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? நல்லா இருந்தவங்கள ரோடு கூட்டு வந்தது நீங்க தான். அப்புறம் என்னாச்சு என்கிட்ட கேக்குற? எல்லாத்தையும் நீங்க ஏன் மேலே பழி போடுங்க. பழி இல்ல மேடம், நீங்க 2 பேரும் சேர்ந்து காட்டின வழி. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு தோண்டிட்டு வேணா குழி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்களா எப்படி ஆயிட்டாருங்க பாஸ்? இப்படிலாம் ஆனதுக்கு யாரு காரணம்? நீங்களும் உங்க மாமன் தானே காரணம். சூப்பரா. டேய், அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த மாட உன்னை அடிச்சு சாகடிச்சிருவேன். கொலம்பஸ் நீயும் பேசாத, நானும் பேசல. ஓகே. கௌசல்யா, என்கிட்ட பணம் இல்ல, அட்வான்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே, நீயே எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடு. உனக்கு புரிச்ச வேணும், வாழ்க்கை வேணும்னா கொஞ்ச நாள் நீ என்ன காப்பாத்து. பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை காப்பாத்துறேன். இதுதான் என் டீல். நீ காடு போடுறான். வாங்கலாமா? ஐயோ இதை எங்க போய் சொல்லுவேன்? யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்?
சார் குட் மார்னிங் சார். ஐயோ இல்ல சார் இல்ல இல்ல. என்னம்மா? அப்பா ஸ்கூலுக்கு வந்தீங்க குட் மார்னிங் சொல்ற மாதிரி சொல்றேன். சார் என்ன வர சொன்னீங்களாமே சார்? என்ன வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா சார்? ஆமாமா இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடு. ஐயோ ஒரு கையெழுத்து என்ன சார்? 9000 கையெழுத்து போடுறேன் சார். நீ ஒரு கையெழுத்து போட்டா போதும். அப்படியா சார்? ஏன் சார் என் புள்ள வந்தா தான் என்ன அனுப்புவேன்னு சொன்னீங்க, இப்ப என் புள்ள இல்லாமே அனுப்புறீங்களே சார்? இனிமே உன் பையன் வரவே மாட்டான். ஏன் சார்? நீங்களும் உங்க மருமகளும் டெய்லி வீட்டுல பெரிய யுத்தமே நடத்துறீங்களாமே. உங்க பையன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான், அதனால குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? உண்மையத்தாமா சொல்றேன். குடிபோதையில என்ன பண்றோம்னு தெரியாம வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. அதை யூஸ் பண்ணி எவனோ உங்க வீட்டை அவன் பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டானோ. ஐயோ இப்ப பதறி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். இப்ப எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? வேலை இல்ல, வீடு இல்ல, இனிமே இங்க இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு உங்க பையன் பொழப்ப தேடி ஆந்திராவுக்கு போயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? மறுபடியும் உண்மையைத்தாமா சொல்றேன். போனவன் சும்மா போகல. எங்க அம்மாவுக்காக இனிமே என்னால பணம் கட்ட முடியாது, அதனால அனாதை இல்லத்திலேயே அவங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இத பாருங்க, உங்க பிள்ளை எழுதி கொடுத்த பத்திரம். உங்களை இங்க வேலைக்கு வச்சுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இங்க பெருசா எந்த வேலையும் இல்லையே, அதனால உங்களை வெளியில எங்கேயாவது வேலைக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஐயோ என்ன விளையாடுறியா? இந்த கதையில என்கிட்ட வேண்டாம், நான் என் வீட்டுக்கு போறேன். ஏய் நில்லுமா, இந்த இல்லத்தோட சட்ட திட்டங்களுக்கு எல்லாம் கட்டுப்படுறேன், எங்க எந்த வேலை சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். நான் எங்க கையெழுத்து போட்டேன்? இப்பதானே போட்டீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நாங்க சொல்றபடி நடக்கலைன்னா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுப்போம். எலிக்கு பயந்து புலிகிட்ட மாட்டின கதையாயிடும் உங்க கதை. இங்க வேலை செய்ய மாட்டேன்னு அடம்பிடிச்சா ஜெயில போய் கல் உடைக்கணும். எது வசதி? இத பாருங்க, ஏறக்குறைய இப்ப எங்க இல்லத்துக்கு நீங்க ஒரு அடிமை மாதிரி. சீக்கிரமே உங்களை எங்கேயாவது வெளியில வேலைக்கு அனுப்புவோம், தயாரா இருங்க. அங்கேயாவது ஒழுங்கா வேலையை செய்யுங்க. அழாதிரி கௌசல்யா, 10 மெகா சீரியல் பார்த்தா கூட இத்தனை சோகம் இருக்காதிரி அம்மா. ஆனா ஒருத்தி கதை இவ்வளவு சோகமா இருக்கேடி. ஏன் கௌசல்யா, இதை வச்சே 100 மெகா சீரியல் எடுக்கலாம் போல இருக்கே. என்ன மாமி பண்றது, எல்லாம் ஏன் தலை எழுத்து. ஓஹோன்னு வாழ்ந்தவ ஒரே சீன்ல ஒண்ணுமில்லாம போனத சினிமாவில தான் பாத்திருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில நிஜமாவே நடந்துருச்சே மாமி. என்னடி பண்றது, எல்லாம் உன் தலையெழுத்து. அததான் நானும் சொன்னேன். என்ன டயலாக் ரிப்பீட் பண்ணி சீனை லென்த் பண்றியா? பொடி இவள, இவ்வளவு சோகத்துல நக்கல் பண்றியா நீ? என்ன பண்றது மாமி, எல்லாம் என் தலையெழுத்து. ஏய், இப்ப நீ ஏண்டி டைலாக் ரிப்பீட் பண்ற? சரி அந்த கர்மத்தை விட்டு தொலை. ஏண்டி வடகு உனக்கு கர்மமா தெரியறதா? ஐயோ இல்ல மாமி, இப்ப பிரச்சனைக்கு வா. உனக்கு வந்துக்கிற பிரச்சனை இந்த ஜென்மத்தை தீர்க்கவே முடியாது போல இருக்கே. ஆமா, மாதவனா இப்படி குடிச்சு கெட்டு குட்டிச்சவரா இருக்கான். நல்லவனா பொறுப்பானவனா இருந்தவனா செடி, அவனா குடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆமா மாமி, நைட்ல குடிக்காதீங்கன்னா டேல குடிக்கிறாரு, டேல குடிக்காதீங்கன்னா நைட்ல குடிக்கிறாரு. ஆக நைட் டே குடிக்கிறாரு மாமி. ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, நான் கெட்டதுக்கு காரணம் நீயும் எங்க அம்மா வந்தாண்டி அப்படின்னு எங்க மேலேயே பழிய போடுறாரு. வீட்டு செலவுக்குன்னு பணமே கொடுக்கறது இல்ல மாமி. கேட்டா அக்கம் பக்கத்துல கடன் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. உங்ககிட்ட கேட்டதுக்கே நீ தரல, தெரியாத ஆளுங்கிட்ட நான் எப்படி மாமி கடன் கேக்குறது? இப்போ அதை விட தலை போற பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சு. அது என்ன? பெரிய பங்களால இருந்துட்டு ஒண்டி குடுத்தனத்துக்கு வந்த, இப்போ அந்த வீடும் இல்லாம நடு ரோட்டுக்கு வந்துருவேன் போல இருக்கே.